கொஸ்டின் பூர்த்தியாக பார்த்துக்கணும். From the following table, from the following table, pi variable of x comma y அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி எத்தனை கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் p எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1 எவ்வளோன்னு கேட்குறோம். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3 என்னன்னு கேட்குறோம். தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 1, y less than or equal to 3 என்னன்னு கேட்குறோம். ஃபோர்த் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 1 given y less than or equal to 3. Fifth one probability of y less than or equal to 3 given x less than or equal to 1. Sixth one probability of x plus y is less than or equal to 4. இதோட முடிஞ்சதா? இதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. செவன்த் ஒன் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி, அதாவது பிஎம்என் கேட்குறோம். பிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறோம். அடுத்தது எயித் ஒன் பிஒய் ஆஃப் ஒய் என்னன்னு கேட்குறோம். அடுத்தது கேட்குறான் பாரு நைன்த் ஒன் என்ன கேட்குறான்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்கிறான் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் ஈக்குவல் டு 2 என்னன்னு கேட்குறான். இது பத்தாம இன்னும் கேட்டுட்டே இருக்கிறான் பாருங்க. டென்த் ஒன் இ ஆஃப் ஒய் மைனஸ் 2x என்னன்னு கேட்குறான். அண்ட் 11th ஒன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட்னு கேட்குறோம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட்னு கேட்குறோம். இல்லாத என்ன இருக்குது? இ ஆஃப் எக்ஸ் என்ன, இதுக்கு இன்னொன்று கூட கடைசியாக கூட எழுதிக்கலாம். 12th ஒன் என்ன சொல்லலாம், ரெகர்ஷனே வச்சுக்கோங்க, கார்லேஷன் வச்சுக்கலாம். ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி கேட்குறான்னு பார்த்தோம். இது எல்லாத்தையுமே ஒரே ப்ராப்ளத்தில் பார்த்தலாம். டேபிள் என்ன கொடுத்துக்கிறான்னு சொல்லிக்கிறேன் பார்த்துங்க. டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. கொஞ்சம் கிளியராகவே போட்டுறேன். ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் புரியுற மாதிரி இருக்கணும், அதுக்காக பார்த்துக்கோ. புரியலைன்னா 2-3 டைம் கேட்டுக்கோ. இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 எழுதிடுறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நடத்த வேண்டிய வேலையே இல்லை, இந்த யூனிட்டே முடிச்சிடலாம். இல்லை 2-3 டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரியா கபிலேஷ்? ஓகே சார். இது எக்ஸ், இது ஒய். ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னா 1 2 3 4 5 6. அப்போ இது கஷ்டம் காமத்தில் போட்டுங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கடைசி டோட்டல் வேல்யூ வேணும், அதனால டோட்டல் வேல்யூக்கு இந்த காலத்தை போட்டேன். இப்போ என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ என்னன்னா 0 1 2. இதுக்கப்புறம் இதுக்கு டோட்டல் வேல்யூ வேணும், அந்த டோட்டல் வேல்யூக்கு நான் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன சொல்லிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே 0 0ன்னு சொல்லிட்டோம். 0 0 0 0 1/32 2/32 2/32 3/32. இங்க 1க்கு வந்து 1/16 1/16 1/8 1/8 1/8 1/8. 2க்கு வந்து 1/32 1/32 1/64 1/64 0 2/64. ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான் போய் பாருங்க. இதான் கொஸ்டின். இனிமேட்டு நம்ம சொல்யூஷன் போட போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, ஒவ்வொரு கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கேட்டுக்கிறான். சரி, இது போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஈஸின்னு தெரியுமா? நம்ம ஈஸியான பாட்டு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிருங்க. 7 8 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 7 8 கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம இதை போறது ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஈஸி. சரிங்களா? இது ரெண்டுமே ஈஸி. நம்ம 7 8 போட்டுடலாமா? இருங்க சார். கொஸ்டினா இல்ல டேபிளா? வெயிட் மேல போங்க.
ம் 1 2 3 4 ஆக்சுவலி 4 வரைக்கும் ஃபோரு போதும். புரியுறாங்கன்னு 4 வரைக்கும் போதும்ல சார் டேபிள். 4 வரைக்கும் போகுது, 3 வரைக்கும் தான் போகுது. இந்த பக்கம் 5 6, இந்த பக்கம் 1 2 3. சார் ஆ டேபிள் வந்துட்டு ஏன் 6 வரைக்கும் போட்டிருக்கீங்க? 4 வரைக்கும் போதும்ல. இல்ல இல்ல, கொஸ்டின் இது, கொஸ்டின் முடியல, இதுதான் கொஸ்டின். இது வரைக்கும் கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின். ஓகே ஓகே. ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் தான் சொல்லிக்கிறான். டேபிள்னு சொல்லிக்கிறாங்க. கீழே இருக்கிற டேபிள் வச்சு இந்த வேலையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சரி, இதுக்கு சொல்யூஷன் எப்படி போறதுன்னு கீழே கிராப் ஆச்சுன்னா கீழே போட்டுறேன். இது என்ன பார்க்கலாம், கிராப் ஆகுது. சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷன் என்ன பண்றீங்க, இதான் நம்மளுடைய கிவன். சரிங்களா? இந்த கிவனை வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொன்றா போட போறோம். இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ரோ வைஸ் ஆட் பண்ண யாரோட டோட்டல், ரோ வைஸ் ஆட் பண்ணி போடுறேன், அது யாரோட டோட்டல் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸோட டோட்டல் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதே கால வைஸ் ஆட் பண்ணா அது யாரோட டோட்டல்னா பி ஆஃப் ஒய்யோட டோட்டல். சரிடா கண்ணு? ம் இது புரியுதா? இல்லை என்ன டவுட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். ஏன்னா இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது எல்லாமே எதோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. அப்போ ரோ வைஸ் எக்ஸோட வேல்யூ கீழே வரதெல்லாம் ஒய்யோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அதாவது இது ஒய்யோட வேல்யூனால நம்ம வந்து ஒய்க்கு நோட் பண்றோம். சரிங்களா? ஓ ஆமா ஆமா ஓகே. இது புரிஞ்சுக்கிட்டா வெரி குட். அப்போ இதை நம்ம ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 1 3 5 8 5 8. அப்போ 8 பை ஆமா சார். 32 ஃபர்ஸ்ட் வேல்யூ. சரிங்களா? ம் இது யாரோடது? எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூ. கரெக்டா தப்பா? ம் கரெக்டா? கரெக்டா சொல்லு, தப்புனா ஏன்னு சொல்லு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே, அடுத்த வேல்யூ ஆட் பண்ணுங்க. இது 16, இது 16. அப்போ இங்க இன்டு 2 போட்டுக்குங்க, மேலே 2 போட்டுங்க. அப்போ 16க்கு மாற்ற முடியும். இல்லை 32க்கு மாற்றிடுங்க, ஏன்னா எல்லாமே 32 வந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதனால 32 4 போட்டுக்கலாமா பேசாம? எல்லாத்துக்குமே 32 மாற்றிக்கலாமா? ஏன்னா எல்லாமே 32 தான் மேக்ஸிமம். 64 மேக்ஸிமமா? சரி ஓகே, இப்போதைக்கு 16 மாற்றி ஆமா போடுவோம். சார். வேணும்போது சார் நம்ம அது பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. அப்பதான் ஈஸியா இருக்கும். இன்டு 2. அப்ப என்னாச்சு? 2 4 6 8. 8 பிளஸ், கரெக்டாப்பா? 2 ஓ இன்டு 2 பண்ணணுமா? அப்பதான் ஈஸியா வரும். எல்லாமே 16 தானே இது? ஓகே ஓகே. 2 4 6 10 கரெக்டா? 12 12 by 30 12 by 16. அப்ப எத்தனை வேலை இருக்குது? 1 2 10 by 16 10 4 by 16 5 6. ஓ, இங்க சார். ஒன்று 10 by இதுக்கு இதுக்கு சொல்லுப்பா. 10 by 16. 1 2 3 4. ஆமா, 10 by 16 தான். கரெக்டுங்களா? ம் 10 by 16 கரெக்டாப்பா? ஓகே, அடுத்து சொல்லுங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி போடணும். அப்போ இது யாரோட வேல்யூ? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 2, இது எல்லாமே 64 வருது. அப்போ இது இன்டு 2 போடலாமா? இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2. மற்றது தேவையில்லை. அப்போ என்னாச்சு? 2 4 6 6னா 8 ஆயிடுச்சா? ம் அப்போ என்ன கிடைக்குது? 8 by 64. 8 by 64. 2 4 5 6 8 ஆமா 8 by 64. அவ்வளவுதான். அப்ப இது ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 2. சரிடா கண்ணு? ஆமா அடுத்தது p of y equal to 1. அப்ப என்ன ஆகும்? இது வந்து 2ன்னு மாத்திக்கங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 4 by 32. 4 by 32. இல்ல இல்ல 4. 2 தான், 2 தான். இது கிடையாது. ஓ அது கரெக்ட். ஓகே இது ஓகே. 32க்கு தான் மாத்துறோம். 32க்கு தான் மாத்துறோம். சரிங்களா? அப்ப இதுக்கு இன்டு 2 அடுத்தது 3 by 32. 2 பிளஸ்னா 3 by 32. 3 சூப்பர். by 32. அப்புறம் பாருங்க, இது 64 இருக்குது. மேக்ஸிமம் 64 இருக்குது. அப்ப இத வந்து இன்டு 2 போட்டுக்கோ. இது இன்டு 4 போட்டுக்கோ. அப்ப 2 plus 4 6 6 plus 1 7. 7 by 6. சரி, அப்ப கீழே எழுதிக்கிறத
P of P of y equal to 1. y equal to 1 y equal Hmm. to 1 இது P of y equal to 2 கரெக்ட்டுங்களா? இது P Hmm. of y equal to 3 சொல்றேங்க. இது எதாச்சு 2 4 6 6 1 7 அப்ப 7 by 64 இது 7 வரும் 4 இது 4 தானே பண்ணுவோம் 4 பண்ணக்கூடாது இது எவ்வளவு பண்ணணும் 8 பண்ணணும்ல 8 பண்ணாதான் கரெக்டா வரும் 8 into 8 தானே அப்ப 11 by 64 கரெக்ட்டுங்களா என்னது கரெக்டா சார்? கண்ணு 8 into 8 into 8 தானே 64 1 by 8 தானே இது 8 இது 4 1 சார். ஓ ஆமா ஆமா. ஓகே 8 ஓகே. நான் 2 போட்டோம் 2 போட்டு அதனால வச்சு மாத்திட்டேன் சரிங்களா ஆ ஆ. அதே மாதிரி இது 64 அப்ப இது 8 தான் பண்ணணும் சரிங்களா இது 8 இது வந்து 2 சரிங்களா அப்ப 10 10 னா 12 13 13 by 64. P of y கரெக்ட்டுங்களா 10 எவ்வளவுப்பா எவ்வளவு வருது 13 by 64. 13 by 64 அடுத்தது 8 வந்துட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ம் 6 by 32. ஓகே சூப்பர் அடுத்தது இது 64 வருது 32 வந்துட்டு into 2. அப்ப இது 6 6. ஆகும் இது 8 ஆகும் 12 by 64. இல்லடா இது 6டா 3 into 2 எவ்வளவு 6 தானே ஆமா ஆமா 8. ஓகே 14 ஓகே. 16 11. 16 ஆ by 64 கரெக்டா 14. ஆமா சார். அடுத்து 16. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரும்னு செக் பண்ணி பாருங்க 1 வருதான்னு சரிங்களா ஓகே. சரி இப்பதான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இங்க தனி டேபிளா போட்டுற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் x ஈக்குவல் டு என்ன வந்தது 0 1 2 அப்ப அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன வந்தது p of x கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி எது இங்க எழுதிக்கிற மாதிரியா இதுதான் நம்ம p of x எல்லாமே 64 க்கு மாத்திடலாமா 64 க்கு மாத்திடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 8 by 32 8 by 32 எப்படி எழுதலாம் 16 by 64 னு எழுதலாம் அடுத்தது 10 by 16 10 by 16 னா இன்டு 4 போடுங்க அப்போ 40 by 64 அடுத்து என்ன கிடைக்குது 8 by 64 8 by 64 எவ்வளவு கிடைச்சது 56 64 அப்போ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து 1 ன்னு வந்துச்சு சரிங்களா இது யாருக்கு p of x போட்டோம் இதே மாதிரி p of y க்கு போடுங்க y y யோட வேல்யூ என்ன 1 ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது அப்போ 1 2 3 4 5 6 அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் y ப்ராபபிலிட்டி ஆஃப் y என்னடா கணக்கு கிடைக்கும் கீழ எழுதிக்கிற பாருங்க இது எல்லாமே 64 க்கு மாத்துங்க அப்ப 2 னா 4 அப்போ 4 by 64 ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் 6 by 64 6 by 64 செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் எவ்வளவு இது எவ்வளவு போட்டா 13 11 நினைக்கிறேன் 11 11 by 64 11 by 64 அடுத்து 4 4 க்கு எவ்வளவு வருது 13 by 64 13 by 64 5 க்கு என்ன வருது 5 க்கு வந்து into 2 போட்டா 12 by 64 12 by 64 அடுத்து 6 இது வந்து 12 ஆயிடுச்சா இது வந்து 16 அப்ப 16 by 64 கரெக்டாப்பா ம் டவுட் இருக்குதா இல்ல இல்ல. அடுத்தது எக்ஸ். ஓகே. இல்ல இது ஒண்ணு வந்துச்சா பாருங்க என்ன தப்பு இருந்தப்போ நம்ம கரெக்ட் பண்ணி போய்க்கலாம் 10 11 னா 21 1 21 வரணும்ல இப்போ. 1 வர வேணும் 10 21 34 34 ம் 45 இல்ல 46 வருது. இல்ல வரலையே. அப்ப என்ன மிஸ்டேக் ஆயிருக்கும் 62 தான் வருது. அப்ப என்ன ரெண்டு குறையுதா ரெண்டு எதிர குறையுது பாருங்க இது 2 போட்டு நான் இன்ட்டு 2 போட்டு இது வந்து 4 ஆயிரும் இதுக்கு இன்ட்டு 2 போட்டா 6 ஆயிரும் வேற எங்க வருது இது இன்ட்டு 2 போட்டா 12 ஆகுது 4 plus 6 plus 11 plus 13 plus 12 plus
4 plus 6 plus 62 தான் வருது. இருங்க பார்க்கலாம் என்ன எக்ஸ் இருக்குது. எங்க எக்ஸ் ரெண்டு மிஸ் செக் ஆகும். பண்ணுறேன். 13 plus எயிட் 13 plus 6 னா 12 plus 16 10 சார் அதுவும் எக்ஸும் வரல. எக்ஸ் வரலையா? ஏன் வந்திருக்கு வேணுமே. சம்மந்த ப்ராபர்ட்டி ஒன்று தான் வரணும். வரல ஒன்று. ஏன் இது இது வந்துச்சுடா 48 64 வந்துச்சு நெக்ஸ்ட்டுக்கு தான் இங்கே போட்டுக்கிற மாதிரி இதுக்கு வந்துச்சு ஒன்று. இது 8 தானே? ஒரு நிமிஷம் போனீங்களா? ஓகே ஓகே 16 ப்ளஸ் ஓ 40 ப்ளஸ் ஆனால் இங்கே மிஸ்டேக் ஆயிருக்குதா? என்னாச்சு? இங்கே 2 தான் வந்துருக்குது. 3 போட்டுக்கணும். இங்கே 3 போட்டுருக்கணும். இங்கே 2 மல்டிபிள் அதுதான் பண்ணிக்கணும். சார். இங்கே 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே 6 ஆயிடுச்சு கரெக்டாக ஆனால் ஓகே டன். அப்போ 64/64 ஒன்று வந்துச்சு. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ எதை முடிச்சுக்கிறோம் தெரியுதா? மார்ஜினல் ப்ராபர்ட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் முடிச்சிட்டோம். சரிங்களா? ம் இது எழுதிக்கிட்டா உன்னோட கொஸ்டின் நம்பர் 8 வந்து முடிஞ்சிருச்சு. 7 8 முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க மேல வந்து பாருங்க எது முடிச்சுக்கிறோம்னா இந்த ரெண்டு முடிச்சிட்டோம். இங்க பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் ஒய் முடிச்சிட்டோம். சரியா கண்ணு? ஓகே. இப்போ அவன் எடுத்துருக்கு என்ன கேக்குறான்? பி ஆஃப் எக்ஸ் பேஸ் ஓகே ஓகே. அப்ப இது போட்டா தான் நம்ம போட முடியும். சரிங்களா? இப்போ இது நீங்க போட்டுட்டீங்க. இப்போ நீங்க ஈஸி அப்ப ஆன்சர் வந்து 56/64. அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்குதா? 56 divided by 64 4 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? அது விட்டுருங்க சார். எல்லாம் 64 விட்டுருங்க. என்னப்பா? இல்ல அப்படியே விட்டுருங்க போதும். சரி ஓகே அது பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்து என்ன கேக்குறான்? P of y less than or equal to 3. y less than or equal to 3 னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 12 13 23 ஆ 23/64. 23 டா 23 இது வரைக்கும் நம்ம 23/64. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? அப்ப பாருங்க ஈஸியா 4 क्वेश्चन முடிச்சாச்சு. எங்க இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இப்போ இது எப்படி போடுவ? இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட். இது எப்படி போடுவ? இதுவானா 4 4 5 ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கு அப்புறம் 3 வரும். 4 5 உனக்கு லெஸ் than or equal to வருதுடா. இதுக்கு லெஸ் than or equal to வருது. அதுதான் 4 5 பண்ணலாம். 4 5 ஓ லெஸ் than or equal to எல்லாம் ஒண்ணுதான். இல்ல எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. இல்ல எது போடலாம் சொல்ல நான் அதை போடுறேன். தெரியல 4 5 பேஸ் தியரம் யூஸ் பண்ணனும். பேஸ் தியரம் இல்ல கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதுதான் பேஸ். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வேற பேஸ் தியரம் வேற. அப்படியா? கண்டிஷன் ப்ராபபிலிட்டியோட அப்ளிகேஷன் பேஸ் தியரம். ஓ சரி ஓகே சார் நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. நான் இத போடுறேன் பாருங்க. இது எப்படி போடுறது? இந்த டேபிள் வேல்யூ ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. இந்த டேபிள் வேல்யூ வச்சுட்டு போடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் x less than 1 கீழ எழுதிக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கீழ வந்துடுறேன். क्वेश्चन இருக்கு இங்க எழுதுங்க சார். நீங்க எழுதிட்டேன். அந்த ஒரு क्वेश्चन மட்டும் எழுதுங்க சப்டிவிஷன். நான் எழுதுறேன். அது ஃபர்ஸ்ட் இத எழுதி என்ட்ரி பண்ணிட்டா தான் ஈஸியா இருக்கும். எழுதி வைக்கலாம். என்ன எழுதுறாங்கன்னா p of x less than or equal to 1 y less than or equal to 3. சரியா? இது எப்படி போடுறதுன்னு கத்து கொடுக்குறோம் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்னது? x less than or equal to 1 என்னது? x வந்து 0, 1 ன்னு எடுங்க. y எது வரைக்கும் போகும்? y வந்து 0 1 2 3 இவ்வளவு வேல்யூ போடணும். அப்ப எப்படி வரும் பாத்துக்கோ. p of 0, இங்க 0 கிடையாது. 1 மட்டும் தான் வரும். ஏன்னா y க்கு வந்து 0 கிடையாது. அப்ப 0, 1 plus p of 0, 2 plus b of 0, 3 கரெக்ட்டுங்களா? plus p of 1, 1 plus p of 1, 2 plus p of 1, 3 மொத்தம் எத்தனை வேல்யூ? 6 வேல்யூ ஆட் பண்ணி போடணும். அந்த 6 வேல்யூ எங்க இருக்குது? இங்க இருக்குது பாருங்க. 0, 1 0, 2 0, 3 1, கரெக்ட்டுங்களா? 1, 1 1, 2 1, 3 இது 6 வேல்யூ ஆட் பண்ணி போடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? 0 plus 0 plus 1/32 plus 1/16 plus 1/16 plus 1/8 கரெக்டாப்பா? இந்த 6 வேல்யூ ஆட் பண்ணி போட்டுருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? டவுட் இருக்குதா? இல்ல புரிஞ்சு. அப்ப எல்லாத்தையும் 32க்கு மாத்துங்க. 32 மாத்துனா 1 plus
2 plus 2 plus 4. அப்போ என்ன கிடைக்குது 4 8 9. அப்போ 9/32. கிளியராப்பா? ஆன்சரே போட்டுங்களா? ஓகே டவுட் ஓகே இருக்குதா? ஓகே. இதான் தேர்ட் கொஸ்டின். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின் நீ சொன்ன மாதிரி கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி. எல்லாத்துக்கும் அந்த டேபிள் வேணும். அதனால தான் அந்த டேபிள் வந்து ஒவ்வொரு டைம் நான் கட் பண்ணி போறதுக்காக நீங்க வச்சுக்கிறேன். கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டிக்கு டேபிள் வேணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? ஓகேடா, கனடா போயிடுச்சு. அப்பா இப்போ வந்துருச்சா? ஓகே. இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்த்தலாமா? ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா P of x less than or equal to 1 given P of y less than or equal to 3. சரிங்களா? இதனோட மீனிங் என்ன? ஆல்ரெடி கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி சொல்லிக்கிறேன். P of x less than or equal to 1, y less than or equal to 3 divided by எது டினாமினேட்டர் இருக்குது? இதுதான் டினாமினேட்டர் இருக்குது. அப்ப P of y less than or equal to 3. சரி டக்கனே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? டவுட் இருக்குதா? புரிஞ்சுச்சு. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். இந்த நியூமரேட்டர் வேல்யூ என்ன? 9/32. சரிங்களா? 9/32. டினாமினேட்டர் வேல்யூ என்னன்னா நம்ம ஆல்ரெடி இங்க சார் கேக்கலையா? இல்ல, நான் பேசுனது உங்களுக்கு கேட்கல. சொல்லு கபிலேஷ். இது ஏன் கமா போட்டிருக்கீங்க? கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டிக்கு இதான்டா ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்தோம்ல. மேல ஃபார்முலா காட்டுட்டா? இன்டர்செக்ஷன் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது 1D கேஸ்க்கு இன்டர்செக்ஷன், 2D கேஸ் வந்து கமா தான் போட்டுருப்பேன். இங்க எனக்கு அந்த 1D கேஸ் இன்ட்ரோடக்ஷன் இது வந்துட்டு இல்ல. ஆஹா. 1D கேஸ் நீ அனுப்புன ஃபைல் இல்ல. நீ அனுப்புன ஃபைல் இல்ல சார். என்னப்பா? இல்லையா? ஆமா. அப்ப 2Dக்கு கமா தான் போடுவாங்களா? இங்க இருக்குது பாரு. நீ அனுப்புன பிடிஎஃப்ல தான் இருக்குது. அதான் எடுத்து. சரிங்களா? 2Dக்கு கமா. இங்க ஈக்குவல் இருந்தா ஈக்குவல் போடு. நம்மகிட்ட இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. அதனால நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போட்டுக்கிறேன். சரிங்களா? நம்மகிட்ட இருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்குது. அது ஃபார்முலா கொடுத்துட்டு தான் கொடுக்குறேன். எல்லா ஃபார்முலா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும் நடத்துறேன். அந்த ஆல்சோ இன்டெக்ரல் ஒரு ப்ராப்ளம் நடத்துவேன். அதுக்கப்புறம் டீப்பா போறது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சாட்டர்டே கிளாஸ் வேணும்ல? சாட்டர்டே கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். சரிங்களா? இப்ப பேசிக்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கோ. ஓகே சார். சரி, இதான் கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி. அதனால கம்மா போட்டுட்டேன். அப்போ ஃபார்முலா இன்னொருக்க பார்த்துக்கோ. அந்த டேபிள் பார்த்துக்கோ, என்ன வேல்யூ வேணும் பார்த்துக்கோ. சரிங்களாமா? இப்போ ஃபார்முலா பார்த்துக்கோ திரும்ப. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த வேல்யூ என்னது? இப்பதான் மேல கண்டுபிடிச்சோம்ல அதனோட வேல்யூ. இப்போ மேல கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன? 9/32. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ வேணும். இந்த வேல்யூ எங்க கொண்டு போய் போடுவேன்? y மட்டும் வேணும். y மட்டும் கண்டுபிடிச்சது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். இதுதான் y மட்டும் கண்டுபிடிச்சது. சரியாப்பா? இதுதான் y கண்டுபிடிச்சது. இந்த டேபிள் நான் வச்சுக்கோ. சரிங்களா? இந்த டேபிள் வச்சு தான் y ஓட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ங்கறாங்க. அப்போ y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ங்கறத நம்ம வேல்யூ என்ட்ரி பண்ண முடியும். சரியா கண்ணு? கபிலேஷ் புரியுதா? புரியுது சார். அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 னா யாரு? 1 2 3 1 2 12 23. அப்ப 23/64 கரெக்ட்டுங்களா? 23 divided by 64. ஓகேங்களா? இதுவும் கட்டனா 2 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 18/23. 18/23. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா பாரு. இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? டவுட் இருக்குதா? இல்ல. ஓகே. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பாத்துக்கோ. இது எத்தனாவது क्वेश्चन? 5th क्वेश्चन. 5th क्वेश्चन ஈஸி தான். ஆல்ரெடி போட்ட ஐடியா தான். P of y less than or equal to 3 given x less than or equal to 1. அப்ப இதுக்கு ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். என்ன வரும்? probability of y less than or equal to 3, x less than or equal to 1 divided by probability of x less than or equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? இல்ல, புரியுது. அப்ப இது எதனோட வேல்யூ? P of x less than or equal to 1, y less than or equal to 3 divided by P of x less than or equal to 1 ன்னு எழுதலாமா? டவுட் இருக்குதா? ரெண்டு ஒண்ணு தானே? இருங்க. ரெண்டு ஒண்ணு தான்டா.
ஓகே. எப்படியும் ஆட் தானே பண்றோம். ஆட் தான் பண்ணுவோம். சூப்பரான ஐடியா. இல்ல, அப்ப இதனோட விட ஆல்ரெடி ப்ரீவியஸ் போட்டோம்ல நியூமரேட்டர் 9/32 சார் கரெக்ட்டுங்களா? ஆ? சார் மாறுங்க அது. 3,1க்கும் 1,3க்கும். ஆஹா. நம்ம x ஓட லிமிட் என்ன? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. x ஓட லிமிட் என்ன? x வந்து 0, 1 தான். y வேல்யூ என்ன? y தான் 1, 2, 3. இதுதானே ஆட் பண்ணி போட்டோம். 2 ஒண்ணு தானே வரப்போகுது. ம்ஹ்ம். 2 ஓகே. ஒண்ணு தான் வரப்போகுது. ஏன்னா இது டேபிள் வேல்யூ. நீ சொன்னது எப்ப மாறும்னா, மேபி கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இருந்தா மாற சான்ஸ் இருக்குது. இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். டேபிள் வேல்யூ என்ன இருக்குதோ அதான் போட போறோம். x வந்து என்னது இங்க இருக்குது. 0, 1 இங்க இருக்குது. y எங்க இருக்குது? இங்க இருக்குது. இது வந்து y. 1, 2, 3, 4 இப்படி போயிட்டு இருக்கோம். அப்ப எப்படி ஆட் பண்ணி போட்டாலும் இங்க இருக்கிற வேல்யூ தானே மாறும். இங்க இருக்கிற வேல்யூ தானே. அதே வேல்யூ தான் இங்க என்ட்ரி ஆகும். சரியா? ம். அப்ப இது வந்து 9/32 பார்த்துட்டோம். சரி. இப்ப x லெஸ் than or equal to 1 எவ்வளவு? இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா போதும். இதான x லெஸ் than or equal to 1. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 56/64 கரெக்ட்டுங்களா? 56/64. அப்ப இது கட் பண்ணா 2 that is equal to 18/56. சரிங்களா? 18/56. that is equal to 9/23 28 இது. 28 இது வரும். சரிங்களாமா? ம். ஆன்சர் புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? புரிஞ்சுச்சு. சூப்பர், வெரி குட். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன ஆகும் பார்க்கலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்ட்டாண்டா. இது எப்படா போடுவேன்? ரெண்டு டேமையும் ஆட் பண்ணி போடணும். இங்க இருக்குது பாத்தீங்க இந்த டேபிள். இந்த டேபிள்ல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணி போட சொல்றோம். சரிங்களா? ஆட் பண்ண என்ன வருங்கிறான்? 4 வருங்கிறான். அதாவது 4க்கு கீழே வருங்கிறான். அப்ப இந்த டேபிள் நான் வச்சுக்கோ. இந்த டேபிள் வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் போடணும். கீழே போட்டுக்கலாம், அப்போ ஈஸியா இருக்கும். அதனால கீழே போடுறேன். ஏன்னா டேபிள் பத்தாது. ரெண்டையும் ஆட் பண்ணா எது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 வருதோ அத்தனை கேஸும் போட சொல்றோம். போட்டுடலாமா? என்ன கொஸ்டின் கொடுக்குறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ என்னென்ன கேஸ் வரும் பார்க்கலாம் சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கிறான். எதெல்லாம் வரும்? அப் டு 2, 2 வரைக்கும் வருமா? இது வரைக்கும் வருமா? 0ல எது வரைக்கும் வரும்? 0ல 4 வரைக்கும் வரும். கரெக்ட்டுங்களா? சரி, x வந்து p of x plus 4 less than x plus y வந்து x plus y வந்து less than or equal to 4. அப்ப என்னென்ன வரும்? 0, 0 வரும். probability of 0, 1 வரும். plus probability of 0, 2 வரும். plus probability of 0, 3 வரும். plus probability of 0, 4 வரும். அதுக்கு மேல போவாது. அப்ப 1ங்கிற கேஸ்ல என்ன ஆகும்? plus 1, 0, சாரி ஒரே ஒரு டேர்ம் மட்டும் அடிஷனா போட்டு இங்க 0, 0 டேர்ம் இல்லை. ஏன்னா y ஓட வேல்யூ 0 இல்லை. சாரி. அப்ப 1, 1 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் 1, 3 அவ்வளவுதான். இதுக்கு மேல போவாது. கரெக்ட்டுங்களா? 2, 1, 2, 2 அதுக்கு மேல போவாது. பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3, 1. ப்ராபபிலிட்டி 1 அவ்வளவு இல்ல. ஏன்னா x ஓட வேல்யூ 2 தான் இருக்குது. थैंक यू. ஆமா. x ஓட வேல்யூ 3 இல்ல. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்ப இத்தனை வேல்யூ ஆட் பண்ணி போடணும். போடலாமா? இது ஆட் ஆகும் 1 0 plus 0 plus 1 by எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்குது? இது வரைக்கும் உனக்கு வந்து 3/32 இப்போ 1ல வந்து 3 கேஸ் வருது. 1ல வந்து 3 கேஸ் என்னது? 1 plus 1 1 plus 1 plus 2 4/16. 4/16 into 2 போட்டா 8/16 32 கரெக்ட்டா? 8/32. ஓகே, அடுத்தது இந்த கேஸ் plus 1 2/32 கரெக்ட்டுங்களா? 4 ஆமா. இது ரெண்டு தானே? இது ரெண்டு தான். 4/64. அப்ப என்ன ஆகும்? இங்க 3, இங்க 8, 3 plus 8 வந்து 11, 11 plus 2 வந்து 13 கரெக்ட்டுங்களா? கரெக்டாப்பா? 13/32. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுப்பா, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈஸியா இருக்குதா? சோ ஆல்ரெடி நம்ம போட்டோம். அடுத்து என்னது? 7, 6, 7 போட்டோம். 7, 8 ஆல்ரெடி போட்டோம். 7, 8 ஓட ஆன்சர் எது? இது 7, 8 ஓட ஆன்சர். இந்த டேபிள் போட்டோம்ல, இது 7th ஓட ஆன்சர் அண்ட் இதுதான் 8th ஓட ஆன்சர். சரிங்களா? அவன் தான் என்ன கேக்குறானா, p of x என்ன? அதாவது மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆஃப் x என்ன? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆஃப் y என்னங்கறாங்க. சரிங்களா? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆஃப் p of x என்ன? மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆஃப் p of y ன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த டேபிளும் என்ட்ரி ஆகுறது நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதான் வந்து
7th இது வந்து 8th ஆன்சர். சரியா கண்ணு? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தா போவோம். பார்க்கலாமா? 7, 8 வரைக்கும் போட்டாச்சு. 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுதா கண்ணு? 9th கொஸ்டின் என்னன்னு சொல்லிடுறேன், எழுதிடுறேன் பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எக்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கிவன் ஒய் ஈக்குவல் டு 2ன்ட்டாங்க. சரிங்களா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்கலாம்டா கண்ணு. எப்படி போடுவீங்க? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அதாவது என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் 0 கிவன் ஒய் ஈக்குவல் 2 இதனோட வேல்யூ என்ன? அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1 கிவன் ஒய் ஈக்குவல் 2 என்ன? ரெண்டு கேஸ் போடணும். சரிங்களா? அடுத்து மூணாவது கேஸ் இருக்குதா? 0 1 2 மொத்தம் 3 வேல்யூ இருக்குதா எக்ஸுக்கு? ஆமா. அப்ப 3 வேல்யூ போடணும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 given y equal to 2. இந்த மூணு கேஸும் போட வேண்டாம் கண்ணு. அவன் என்ன கேட்டுக்கிறான்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் given y equal to 2 கொடுத்துக்கிறான். அதுல இந்த மூணு வேல்யூ போடணும். போட்டலாமா? எப்படி மூணு ஒரு क्वेश्चन சூப்பர். நீ கேட்ட क्वेश्चन கரெக்ட். இன்னொரு நான் क्वेश्चन கிளியரா எழுதிறேன் அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் क्वेश्चन எழுதிறேன் கீழ எழுதிறேன் பாரு. 9th क्वेश्चन. conditional probability of or conditional distribution conditional probability of x given y equal to 2 x given y equal to 2 சரிங்களா? வெரி x given டா பட் x ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0 இருக்குது 1 இருக்குது 2 இருக்குது. அப்ப இது மூணுக்கு தனித்தனியா போடணும். சரிங்களா? Okay, P of 0, 2, 0, 1, 0, 2, 3, 1, 0, 2, 1, 2, 2, 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 1, என்ன கேக்குறானோ அதுக்கு அந்த மாதிரி பாத்துக்கணும். சரிங்களா? சரி, இது எப்படி சார் போடுறது? எல்லாமே இந்த டேபிள் தான். அவன் கொடுத்துக்கிற டேபிள் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அந்த டேபிள போட்டு எக்ஸாக்ட்டா போடுறது. இப்போதைக்கு இத ஃபார்முலா எழுதி. ஃபார்முலா என்ன? கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா வந்து 0, 2 divided by P of y equal to 2. P of y equal to 2. இது P of 1, 2 probability of y equal to 2. இது probability of 2, 2 y equal to probability of y equal to 2. சரிங்களா? 0, 2 ஓட வேல்யூ என்ன? 0, 2 0. அதனால 0 divided by 0 வந்து anything is no problem. சரிங்களா? அடுத்து என்னது? 1, 2 1 by 16 divided by 2 2ங்கிறது எங்க இருக்கும்? y அந்த நம்ம மார்ஜினல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்ல இந்த வேல்யூ 66 by 64 இந்த வேல்யூ புரியுதா? ஓ ஓகே இந்த p ஆஃப் y வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த p ஆஃப் y ல 2 க்கு என்ன போடுறீங்க அந்த வேல்யூ போய் பார்க்கணும். புரியுதா கண்ணு? அப்ப 6 by 64 divided by 6 by 64 divided by 6 by 64 அப்ப இது கட் பண்ணா 4 மேல போச்சுன்னா 4 by 6 that is equal to 2 by 3 சூப்பர். அடுத்து என்ன? 2, 2 யாரு? இவன் தானே 2, 2 1 by 32 1 by 32 divided by 6 by 64 அப்ப இது கட் பண்ணா 2 இது கட் பண்ணா 3 அப்போ 1 by 3 இதுதான் நம்மளுடைய 9th क्वेश्चन. சரிங்களா? சோ அடுத்து என்ன கேக்குறானா இத கடைசியா என்ன கேக்குறான்? என்னப்பா இத கடைசியா? இந்த நாம கார்லேஷன் வரைக்கும் போட்டுக்கிறோம். இன்னும் 2 क्वेश्चन இருக்குது. அத சொன்ன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சொல்லுப்பா. 1/2 மணி நேரம் ஆகுமா? இந்த முடிய போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிய போகுது. ஓகே. அதாவது ஒரு ப்ராப்ளம் தான் எடுக்க முடியும். ஃபார்முலா கொடுத்து இந்த ஒரு ப்ராப்ளம் தான் எடுக்க முடியும். முடிஞ்சு இன்டெகிரல் போடலாம்னு. சரிங்களா? அது நடந்துட்டு இருக்குது பாருங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய ஐடியா இதுலயே ஒரு क्वेश्चन எல்லா ஐடியாவும் கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? சரி, இப்போ 9:30க்கு முடிஞ்சிரமா கிளாஸ்? 9:30 முடிச்சிடலாம்னா முடிச்சிடலாம். இல்ல முடியுமான்னு கேக்குறேன். முடிச்சிடலாம். நீ கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சிடலாம். 10th क्वेश्चन என்ன கேக்குறானா x and y are independent. இண்டிபெண்டன்ட் என்ன தெரியுமா? ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது
எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுத முடிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுத முடிஞ்சு அதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட். சரிங்களா? சரிடா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஓகே ஓகே. ரெண்டு மல்டிபிகேஷன் எழுத முடிஞ்சு எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஒரு வேல்யூ எடுக்கலாம். p of x equal to 2, y equal to 3. இதனோட எக்ஸாக்ட் வேல்யூ என்னடா கண்ணு? p of x equal to 2, y equal to 3. இதனோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன? x equal to 2, y equal to 3. 1/64. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு இது என்ன ப்ரூவ் பண்ணணும்? p of x equal to 2 into p of y equal to 3 ஆகுதான்னு செக் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே. p of x equal to 2 எங்க இருக்குது? மேல போய் பார்க்கணும். p of x equal to 2 ஓட வேல்யூ எங்க? இது. p of x equal to 2 வந்து 8/64. y equal to 3 எவ்வளவு? இதுதானே? இது எவ்வளவு? 11/64. கரெக்ட்டுங்களா? 8/64 11/64. கரெக்டாடா கண்ணு? பார்த்தலாமா? 8/64 11/64. 8/64 into 11/64. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா? நாட் ஈக்குவல். இதே மாதிரி எல்லா வேல்யூக்கும் செக் பண்ணணும். சரிங்களா? எல்லா வேல்யூக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இண்டிபெண்டன்ட், இல்லைன்னா நாட் இண்டிபெண்டன்ட். அப்ப x and y are not independent. நாட் இண்டிபெண்டன்ட். புரிஞ்சுதா கண்ணு? எதனால இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுது? அதாவது p of x, y is not equal to p of x into p of y ஓட ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபைனா இண்டிபெண்டன்ட், அப்ப நாட் ஈக்குவல் டு வருது, அதனால நாட் இண்டிபெண்டன்ட். சரிங்களா? புரிஞ்சுதா? புரியுது புரியுது. சூப்பர், வெரி குட். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்லேஷன் ரெக்ரெஷன் கண்டுபிடிச்சலாமா? கார்லேஷன் கண்டுபிடிச்சலாமா? கார்லேஷன் கண்டுபிடிச்சலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் கற்றுக் கொடுக்குறேன். கடற்கடன்னு பார்த்துட்டு இது ஒன்றையும் முடிச்சா நம்ம முடிச்சிடலாம். இந்த டேபிள் வேல்யூ நம்ம இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் வேல்யூ நோட் பண்ணிக்கிறியா? ஸ்க்ரீன்ஷாட் வர மாட்டேங்குது. சரி, இன்னொரு கூட எழுதிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் வர மாட்டேங்குது. ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் போடலாம். வந்து ரொம்ப நேரம் லோட் ஆச்சுன்னு ஸ்க்ரீன்ஷாட் வர மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கார்லேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். கார்லேஷனோட வேல்யூ என்ன சொல்லிக்கணும்? r of x, y. இதனோட ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா x, சிக்மா y. சரிங்களா? இப்போ இத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா e of xy minus e of x into e of y divided by variance of x root variance of y root. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? e of x வேல்யூ கண்டுபிடிக்கணும், e of y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு மெயின் என்ன வேணும்? ரெண்டு டேபிளுமே வேணும். இப்போ நம்ம என்ன போட்டுக்கிறோம்? xங்கிற டேபிள், yங்கிற டேபிள் போட்டுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த வேல்யூ நம்ம எழுதி பண்ணிடலாம். x p of x, அடுத்து y p of y. இந்த வேல்யூ ரெண்டுமே வேணும். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? 0 1 2. இதை கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் வரல, அதனால நான் எழுதிடுறேன். இதனோட வேல்யூ என்னன்னா எல்லாமே 64 மாத்திடலாமா? சரி, இது 32லயே இருக்குது, அதனால 32 போட்டுக்கிறேன். 8/32, 20/32 and 4/32. இப்போ y equal to p of y னா இங்க என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6. சரிங்களா? 1 2 3 4 5 6. அப்ப இது கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து வந்ததுன்னா இது வந்து 3/32. இங்க கிளியரா எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3/32, செகண்ட் ஒன் வந்து 3/32, தேர்ட் ஒன் வந்து 11/64, ஃபோர்த் ஒன் வந்து 13/64, அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 6/32, அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா 16/64. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? e of x. e of x தான் ஃபார்முலா தெரியுங்களா? சம்மேஷன் x into probability of x. இதுதான் ஃபார்முலா. சரிடா கண்ணு? அப்ப என்ன கிடைக்கும்? 0 into இது வந்து 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் 0. செகண்ட் டைம் என்ன ஆகும்? செகண்ட் டைம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் 0, செகண்ட் டைம் 1 into 20 னா 20/32, தேர்ட் டைம் வந்து 8 into 2 into 8 4 வந்து 8, அப்ப 8/32. அப்ப e of x ஓட வேல்யூ என்னன்னா 28/32. e of x ஓட வேல்யூ 28/32. சரிடா கண்ணு?
ம் அப்ப இஎஃப் ஒய் என்ன கிடைக்கும்? இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. இது பாருங்க, இது 1ஓட வேல்யூ. இது வந்து 1ஓட வேல்யூ. இங்க என்ட்ரி பண்ணுங்க ரெட் கலர்ல. y வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6. அங்க இடையில நான் எழுதிட்டேன். 1 into 3/32. அப்ப 3/32. அடுத்து 2 into 3/32. 2 into 3 வந்து 6. அப்ப 6/32. Plus 3 into 11 னா 33/64 வருது. 33/64 வருது. அதை எல்லாத்தையும் 64 மாத்தணும். 4 into 13 வந்து 52. 52/64. 5 into 6 வந்து 30. அப்ப 30/32. 6 into 16 வந்து 96 ஆ? 50, 96. 96/30. 64. 96/64. அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் டினாமினேட்டர் சேம் மாதிரி 64 எழுதிக்கிங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 6 6 plus 12 plus 33 plus 52 52 plus 60 plus 96. இது எவ்வளவு வரும் சொல்றாங்கன்னு? இதான் வந்து e of x ஓட வேல்யூ. இது எல்லாத்தையும் ஆட் பண்றாங்கன்னு ஆட் பண்ண என்ன வரும்? 18 கால்குலேட்டர் இருக்குதா கண்ணு? ஆட் பண்ணு. இதான் போட்டு இந்த கால்குலேட்டர் புரியலப்பா? இத போறேன். ஆ 18 259. சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். 259 divided by 64. கிளியரா? டவுட் இருக்குதா? ம் இல்ல புரியுது. அவ்வளவுதான். இதான் e of x, e of y ஓட வேல்யூ. அப்ப நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கிறோம்? இது வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கிறோம். சரிங்களா? இன்னும் என்ன கால்குலேஷன் வேணும்? இந்த கால்குலேஷன் வேணும். அப்ப e of xy ஓட ஃபார்முலா என்ன தெரியுமா? e of xy ஓட ஃபார்முலா சம்மேஷன் x into y probability of x, y. அப்படின்னா மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு தெரியுதா? 6 into 3 18 வேல்யூ கால்குலேஷன் போடணும். உன்னால போட முடியுமா? 18 வேல்யூ கால்குலேஷன் எந்த டேபிள் யூஸ் பண்ணி? இந்த மெயின் பெரிய டேபிள் யூஸ் பண்ணி. சரிங்களா? இந்த பெரிய டேபிள் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். x into y னா 0 into 1, 0 into 2. அப்ப இது ரெண்டு 0 ஆயிரும். அது பிரச்சனை கிடையாது. அப்ப இது எல்லாமே 0 ஆயிரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இது எல்லாமே 0 ஆகனா இந்த காலத்தை மட்டும் விட்டுரு. இந்த ரோ மட்டும் விட்டுரு. ஏன்னா 0 into 4. மீதி இருக்கிற வேல்யூ என்ன? 1 into 1 into 1. எப்படி போடுவீங்க? That is equal to 1 into 1 into என்ன வேல்யூ? கரஸ்பாண்டிங் வேல்யூ 16. 1/16. புரியுதாப்பா எப்படி போறதுன்னு? கபிலேஷ் புரியுதா? இந்த கால்குலேஷன் எப்படி போறோம் புரியுதா இல்ல டவுட் இருக்குதா? அதுதான் புரியல. இங்க பாரு, x into y. x வேல்யூ என்ன? 0வா? ஓகே. y வேல்யூ என்ன? 1ஆ? அப்ப இங்க 0 இருக்குதா? அப்ப 0 into anything போடாலும் இது எல்லாமே 0 தான் ஆகும். கரெக்ட்டா? ஓ ஓகே. இருங்க. அடுத்தது வந்துட்டு அடுத்து இதெல்லாம் பண்ணனும். 1 into 1. 1 ஓ 0வும் 2க்கும். 1 into 2 plus 1 into 2 into 1/16. கரெக்டாப்பா? சார் 0,1 0,2 அது எல்லாமே 0 ஆயிரும்ல. 0ஓட எது மல்டிப்ளை பண்ணாலும் இது 0 ஆயிரும்ல. ஓ அப்படி. ஓகே டன். இங்க பாரு xy அடுத்தது என்ன? 1,1 into 1/16 into 1/16. 1 into 2 2 அப்ப 2/16. 1 into 3 அப்ப 3/8. கரெக்டா? plus 4/8 plus 5/8 plus 6/8. கரெக்ட்டுங்களா? ம் plus 2 ஓட மல்டிப்ளை பண்ணா 2/32. புரியுதுங்களா? எது எது பண்ற? இந்த டேர்ம் இன்டு இந்த டேர்ம் இன்டு இந்த டேர்ம். கரெக்ட்டுங்களா? நீங்க இது பண்ணவே இல்ல. p of x, y இதே பண்ணல, மல்டிப்ளை பண்ணல. மல்டிப்ளை பண்ணாலே இது வருது. எது? அது x y பண்ணி தானே வருது. x என்னங்க? 1ஆ? y என்ன? 1ஆ? p of x, yங்கிறது இந்த டேர்ம் உள்ள இருக்குது பத்தி இதுதான் p of x, y. ஓகே. புரிஞ்சுதா? 2 into 1 2/32. 2 into 2 4. அப்ப 4/32. 2 into 3 வந்து 6. அப்ப 6/64. 4 into 2 வந்து 8. அப்ப 8/64. இது வந்து 0ன்னு இருக்குது. அது 0ன்னு போடுங்க. பிளஸ் 0. அடுத்து என்னது? 2 into 6 வந்து 12. அப்ப 12 இங்க ஒரு 2 வந்திருக்குதா? 12 இது 2 தானே? ஆமா 2னா அப்ப 12 into 2 24 ஆயிடும். அப்ப 24/64. கரெக்ட்டுங்களா? 24/64. சரியா கண்ணு?
ம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுண்டாங்க. எல்லாத்துக்கும் எல்சிஎம் 64 அப்ப 64 வச்சு ஆட் பண்ணுங்க. 64 என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து 4 4ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப 4 into 2 வந்து 8. அது 8 ஆல பண்ணனும் 24. இது 8 ஆல பண்ணனும் 32. இது 8 ஆல பண்ணனும் 40. இது 8 ஆல பண்ணனும் 48. கரெக்ட்டுங்களா? அடுத்து இது வந்து into 2 4 into 2 8 அது 6 தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 6 அது 8னா 8 தான். அது 0 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 64 டிவைடட் இருக்கும். சரிங்களா? 64 இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப இங்க வரைக்கும் இருக்குது. கீழ வந்து 8 24 வரைக்கும் இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கமலேஷ்? ஓகே. அது எப்படிதான் இன்னொரு பார்க்கணும். நாளைக்கு இன்னும் எலாபரேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அட்லீஸ்ட் நான் கோவேரியன்ஸ் வரைக்கும் முடிச்சிடுறேன். கார்லேஸ் வந்து நம்ம மறுபடியும் போடுவோம். ஏன்னா இதுக்கு வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து இ ஆஃப் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 170/64. எப்பா 170/64. அவ்வளவுதான். இதான் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. அப்போ கோவேரியன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சலாமா? கோவேரியன்ஸ் வேல்யூ என்ன? இதுதான் கோவேரியன்ஸோட வேல்யூ. அப்போ அப்ளை பண்ணுங்க என்ன ஆகும்? 170/64 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சீங்க? இங்க தான் இருக்குது. அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு 170/64 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் காணோம். இங்க இருக்கு பாரு 28/32. அங்க இருக்கு பாருங்க 28/32. பாத்துட்டேன் 28/32 into 259/64. சொல்ற கண்ணு எவ்வளவு வரும்? இது 64 தான். இது எவ்வளவு வரும் போடுங்க, கால்குலேட்டர் போடுங்க. எவ்வளவு இருக்குதுங்க? ஏன்னா அப்படியே போட்டு கால்குலேட்டர் அப்படியே போட்டுனா உனக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே போட்டுரு. அதுனா 28 into 259. 259. divided by 32. என்னாச்சு? மாத்தி இல்ல நீ மேல இருக்கிறதே போடு, நீ கீழே இருக்கிறத போட. நான் சும்மா சாம்பிளுக்கு போடுறேன். நீ இந்த கால்குலேஷன் எவ்வளவு வரும் போடு. வந்துதா? எவ்வளவு? மைனஸ்ல வருது. வந்துரும். கோவேரியன்ஸ் மைனஸ்ல வரலாம். ஏன்னா என்னப்பா? -901 divided by 512. 512. ஏன்னா ஆரோட வேல்யூ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்ப என்னன்னா டினாமினேட்டர் வேல்யூ இதே மாதிரி வரும். அது கட் பண்ணி போட்டேன்னா உனக்கு வந்து நெகட்டிவ்ல வந்துரும். அதனால வரலாம். சரிங்களா? கோவேரியன்ஸ் வேல்யூ நெகட்டிவ்ல வரலாம். சரிங்களா? ஓகே. சரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது மேல போட நீ டயர்ட் ஆயிருவ. இது வரைக்கும் ஓகேவா? கன்வீனியன்ட் ஆகிறியா? எப்படி போடணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குதா?